மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வழங்கும் வள்ளல் என்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்துக் கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் என்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அழைத்துக் கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட. ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேன்.
மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் முந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் முந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாபா இன்றைக்கு ஆத்ம உணர்வு பயிற்சியை வித்தியாசமான முறையில ஸ்டார்ட் பண்றார். இங்க செய்ய வேண்டியது என்ன? ஆத்ம உணர்வு பயிற்சி தான். ஆனா வித்தியாசமான எப்படி சொல்றார் பாருங்கோ. இன்னைக்கு 11/11/2025 மகா வாக்கியம் காலை முரளி மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இதயபூர்வமாக பாபா பாபா என கூறினால் சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்கும். இனிய குழந்தைகளே, நீங்கள் இதயபூர்வமாக பாபா பாபா என கூறினால் அப்பா என்று சொல்லக்குள்ள சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்கும். நீங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருந்தால் மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன கருத்து? நான் ஆத்மாவோட இருக்கிறேன். ஆத்மாவோட இருக்கணும்னா மாயை இல்லாட்டித்தான் நான் ஆத்மாவோட இருக்கலாம். இவ்வளவு வித்தியாசமான முறையில கொண்டு வரேன். நீங்கள் சந்தோஷத்தில் நிலைத்திருந்தால் மாயையை வென்றவர்கள் ஆகுவீர்கள். மாயை இருந்தா உடல் உணர்வு. சந்தோஷத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க சோல் கான்சியஸ்ல இருக்கிற சந்தோஷம் ஆன்மீக உதவி என்று பாபா அடிக்கடி சொல்லுவார். அடுத்ததும் பாருங்க பாபா என்ன சொல்றேன் கேள்வி. சந்தோஷத்திற்கும் நினைவு செய்தலுக்கும் அடிப்படையாக உள்ள எந்த ஒரு விடயத்தை சில குழந்தைகள் கடின வேலையாக கருதுகின்றார். சில குழந்தைகள் பாபா சந்தோஷத்திற்கும் நினைவு செய்தலுக்கும் அடிப்படையாக இருக்கு. என்ன இருக்கு? அடிப்படையா இருக்கும். நினைவு செய்யறதுக்கு என்ன அடிப்படை? சந்தோஷத்துக்கு என்ன அடிப்படை? ஆத்மா. அப்ப ரெண்டுக்கும் அந்த ஒரு விடயத்தை சில குழந்தை அடிப்படையா இருக்கிற அந்த விஷயத்த சில குழந்தைகள் கடின வேலையாக கருதுகின்றார். அதில் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கே முயற்சி தேவை. ஆத்ம உணர்வு ஆகுவதற்கே முயற்சி தேவை. இவ்வாறு ஆகுவதனாலேயே உங்கள் சந்தோஷ பாதரசம் அதிகரிப்பதுடன் நீங்கள் இனிய பாபாவையும் நினைவு செய்கின்றீர்கள். பாபாவுடைய நினைவில் இருந்தீங்கன்னா உங்களை அறியாத அந்த சந்தோஷம் முழு ஆத்மாவுக்கும் கிடைக்கும். மாயை தொடர்ந்தும் உங்களை என்ன செய்யுது? சரீர உடையவராக செய்கின்றால் மாயை சக்தி மிக்கவளாகி அவர்களுடன் யுத்தம் புரிகின்றார். முயற்சி செய்ய வழிகிட்டாத்தான் மாயையும் விடுற இல்லை. சரி செய்து பார்க்கட்டும், நானா நீயா? அதுவும் என்ன செய்யுது? யுத்தம் செய்ய வலிக்குது. சொல்றேன் தான், எனக்கு இந்த தடை இருக்கு, எனக்கு அந்த தடை இருக்கு. நீங்களா பாபா என்ன சொன்னார் சண்டே வாணியில? எப்பேற்பட்ட ஆக்கள் நீங்கள் மனசுக்கு அதிபதியா, மனசு உங்களுக்கு அதிபதியா? கேட்டாரா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஞானம் கிடைச்சிருக்கு.
அப்ப இந்த உணர்வு இல்லையா? அப்ப அவள் என்ன செய்கிறாள்? சக்தி மிக்கவளாகி அவர்களுடன் யுத்தம் புரிகின்றாள். எவ்வாறாயினும் இதனால் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. யுத்தம் வருதுண்டா, சிச்சுவேஷன் வருதுண்டா தெரியும், எனக்கு டெஸ்ட் பேப்பர், நான் இதுல வெற்றி அடையணும், அந்த உணர்வு வரணும், அடையக்கூடாது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயையின் புயல்களை கண்டு அஞ்சாதீர்கள். உங்கள் பௌதீக புலனங்கங்களினால் பாவச் செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். சிச்சுவேஷன் எத்தனையோ விதத்துல வரும். 5 விகாரங்கள் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான புயல்கள் வரும். ஒரு ஆளுக்கு கோபத்தால வரும், ஒரு ஆளுக்கு காமத்தால வரும், ஒரு ஆளுக்கு அகங்காரத்தால வரும். இந்த மாதிரி அது இதுக்கு ஏற்றபடி அவ சிச்சுவேஷன் அமையுது. அப்ப பாபா சொல்றார், அழகா சொல்றார், குழந்தைகளே, மாயையின் புயல்களை கண்டு அஞ்சாதீர்கள். உங்கள் பௌதீக புலனங்கங்களினால் பாவச்செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். கோபம் வந்தா வாயை திறக்காதீங்க, பாபா சொல்றார். பேக்ல தண்ணி எடுத்து வச்சிருங்க, மணியை போடுங்க. காமத்துக்கு என்ன சொல்லுவார்? கிட்ட போகாதீங்க, தொடாதீங்க. அப்படி இந்த ஒவ்வொரு விகாரத்துக்கும் பாபா முரளியில ஒவ்வொரு அறிவுறுத்தல்கள் தார். அதே மாதிரி அகங்காரம் என்ன என்ன செய்யக்கூடாது, அகங்காரம் இருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அதுவும் மௌனமா இருக்கும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் பாபா ஒரு டிப் தார் இல்லையா? வந்த பாவச்செயலும் செய்யாதீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதாவது அவர் உங்களுக்கு கற்பிதல்களை கொடுத்து உங்களுக்கு கல்வி புகட்டுகின்றார். ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபா ஒரு டெக்னிக் சொல்லிக்கொண்டே வாரு. அதான் கல்வி புகட்டுற. ஃபார்முலா வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? அதை அப்ளை பண்ணணும். உங்களுக்கு கற்பிக்கின்ற தந்தை சதா எப்படி இருக்கிறார்? ஆத்ம உணர்வு உடையவராக இருப்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர் அசரீரியானவர், அவர் சரீரம் எடுப்பதில்லை. ஒரே விஷயத்தை 2 மாதிரி சொல்றேன். அவர் மறுபுறப்பிற்குள் வருவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளாகிய நீங்கள் உங்களையும் என்னை போலவே ஆத்மாக்களாக கருத வேண்டும். நான் அந்த உணர்வுல இருக்கிறேன், நீங்க என்ன உணர்வு இருக்கிறீங்க? அதுக்குத்தான் என்ன முயற்சி இல்லையா? கருத வேண்டும். நானே பரம தந்தையாவேன். பரமாத்மா ஒரு சரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அவர் ஆத்ம உணர்வுடையவர் என்று உங்களால் கூற முடியாது. அவர் ஆத்ம உணர்வுடையவர் என்று உங்களால் கூற முடியாது. அவருக்கு உடம்பே இல்லை. உடம்பு இருந்தாத்தான் உடல் உணர்வு, ஆத்ம உணர்வு, அந்த வித்தியாசம் இருக்கணும். அடுத்த லைன்ல சொல்றார், அவர் அசரீரியா. அசரீரிய தந்தை கூறுகின்றார், எனக்கென ஒரு சரீரம் இல்லை. நீங்கள் தொடர்ந்தும் சரீரங்களை பெறுகின்றீர்கள். அடுத்த லைன் வருது, நீங்கள் தொடர்ந்தும் சரீரங்களை பெறுகிறீர்கள். அப்படின்னா என்ன ஆகுது? சரீரனுக்கு வந்துட்டான் இல்லையா? பாபா ஒவ்வொன்றா சொல்றாரு, இன்னத்துக்காண்டி இது. அடுத்த நல்ல அழகான முரளி. இப்பொழுது என்னை போல் ஆகுங்கள். சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நீங்கள் உலக அதிபதியாக விரும்பினால் அதனை விட கடினமானது வேறு ஒன்றும் இல்லை. தந்தை கூறுகின்றார், சரீர உணர்வை துறந்து என்னை போன்று ஆகுங்கள்.
நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் எப்பொழுதும் உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதையும் எப்பொழுதும் உங்கள் புத்தியில் நீங்கள் அசரீரியானவராயின் தந்தை அசரீரியானவராயின் அவர் எங்களுக்கு எவ்வாறு கற்பிப்பார்? சரீரம் எல்லாத்தையும் கற்பிக்க முடியுமா? இதனாலேயே பாபா வந்து இச்சரீரத்தின் மூலம் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர்கள் ஒரு கௌமுக்கை, அதாவது பசுவின் வாயை காட்டுகின்றார்கள். இப்பொழுது ஒரு பசுவின் வாயிலிருந்து எவ்வாறு கங்கை வெளிப்பட முடியும்? பசுவின் வாயிலிருந்து கங்கை வருமா, தண்ணி வருமா? ஆக்சுவலி என்ன, எல்லாமே மறைமுகமான விஷயம் இல்லையா? தாய்மார்களுக்கும் தாய் பசுக்கள் என்று தாய்மார்களும் தாய் பசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் பசுக்கள். இவர் பிரம்மபாபார் ஒரு பசு அல்ல. நீங்கள் வாயினூடாக இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தையிடம் ஒரு பசு இருப்பதில்லை. என்ன இருக்குதுவா தந்தையிடம்? அவர் ஒரு எருதை ஓட்டுவதாக காட்டுகின்றார்கள். வாகனம் எருதுன்னு சொல்லிச்சுதான் சிவனுக்கு. சிவனும் சங்கரரும் ஒருவரே என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். சிவனும் சங்கரரும் ஒருவர் அல்ல என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். சிவன் அதிமேன்மையானவர். அதன் பின்னர் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் உள்ளனர். அந்த பிரம்மா சூட்சும உலகவாசியாவார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானக்கடலை கடைந்து விளங்கப்படுத்துவதற்காக அவற்றிலிருந்து கருத்துக்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணுமா இருக்கணும்? பயமற்றவர்களாகவும் ஆக வேண்டும். ஏன் இது சொல்றார்? குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். நாங்கள் கடவுளின் மாணவர்கள். பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என நீங்கள் கூறுகின்றீர்கள். கடவுள் பேசுகின்றார். ஓ குழந்தைகளே, நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆக்குவதற்கே உங்களுக்கு கற்பிக்கின்றேன். படிப்புகிறேன்னு சொல்றீங்க. நான் என்னத்துக்கு படிப்புக்கிறேன்? அரசர்களுக்கெல்லாம் அரசராக்குவதற்கு படிப்பிக்கிறேன். நீங்கள் எங்கே சென்றாலும் பரவாயில்லை, நிலையங்களாக இருந்தாலும் வேறு எங்கு சென்றாலும் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதே உங்கள் புத்தியில் உள்ளது. ஒரு நிலையத்தில் நீங்கள் செவி மடுப்பவை பாபாவினால் பேசப்பட்ட முரளியாகும். பாபா பாபா என தொடர்ந்தும் கூறுங்கள். இன்றைக்கு பாபா என்னத்தை படிச்சிருக்கார்? அப்பா அப்பா என்று சொல்லுங்கோ, கூப்பிடுங்கோ, அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வாங்கன்னு சொல்ற. இதுவும் உங்கள் யாத்திரை. அப்பாண்டு சொல்றதும் உங்கள் யாத்திரை. யோகம் என்ற வார்த்தை அவ்வளவு பொருத்தமானதல்ல. என்ன, கொஞ்சம் தூரத்துக்கு போயிடுறாங்க இல்லையா? அது ஒரு ஒபிஷியலான ஒரு விஷயமா வந்துடுது. அப்பாண்டு சொல்லிட்டீங்கல்ல, அப்பாண்டோட அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக, நினைவு ஆட்டோமேட்டிக்காக வரும். மக்கள் அமர்நாத், பத்ரிநாத் போன்ற யாத்திரை தலங்களுக்கு பாத யாத்திரை செல்கின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். எதங்கட வீடு? இந்த எல்லையற்ற நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். பாபா எங்களை தகுதியுடையவர்களாக்கி எங்களை திரும்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார்.
நீங்களே கூறுகின்றீர்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள், முக்தியை தூய்மை அற்றவர்களால் பெற முடியாது. நாங்கள் தூய்மையற்றவர்கள், எங்களை கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்றோம். அடுத்தது முக்தியை தூய்மையற்றவர்களால் பெற முடியாது. தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் தூய்மை அற்றவர்களாகி விட்டீர்கள். அவர்கள் தங்களின் சரீரங்களே தூய்மையற்றவை என கருதி கங்கைக்கு சென்று நீராடுகின்றார்கள். சம்பிரதாயமாக இருந்துட்டு அமைஞ்சிட்டது இல்லையா? எல்லா பாவங்களையும் தீர்க்கணும்டா கங்கைக்கு போனா பாவம் தீரும். கங்கையில குளிக்கக்குள்ள என்ன குடிக்கப்படுது? உடம்பு தானே கழுவப்படுது. அது கழுவப்படுதோ அது அடுத்த விஷயம் இல்லையா? ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு உட்படுவதில்லை என அவர்கள் கூறுகின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், ஆத்மாவே பிரதான விடயம். பாவாத்மா புண்ணியாத்மா என்று கூறப்படுகிறது. இவ்வார்த்தைகளை நீங்கள் நன்றாக நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் முதலில் இதனை நன்றாக புரிந்து கொண்டு பின்னர் பிறரையும் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். நீங்களும் புரிந்து கொள்ளணும், மற்றாக்களையும் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். நீங்களே சொற்பொழிவாற்ற வேண்டும். தந்தை கிராமம் கிராமமாகவோ அல்லது வீதி வீதியாகவோ செல்ல போவதில்லை. பயமற்றவர்களாகவும் சொன்னது என்ன? துணிஞ்சு போங்கோ, காரியத்துல இறங்குங்கோன்ற. கிராமம் கிராமமாகவோ அவர் போக பொருளார் போறது, அங்கதான் போகணும். நீங்கள் படங்களை அனைத்து வீடுகளிலும் வைத்திருக்க வேண்டும். வச்சிருக்கிறீங்களா? 84 பிறவி சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது அது ஏணிப்படத்தில் மிக தெளிவாக உள்ளது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சத்தோ பிரதான் ஆகுங்கள். மேல தூய்மையாக்க வந்திருக்கின்றார். இப்ப சத்தோ பிரதான் ஒரே விஷயத்த வித்தியாசமா சொல்றேன். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். தூய்மையாகாமல் உங்களால் வீடு திரும்பி செல்ல முடியாது. ஒரே ஒரு வழி, தூய்மையாகினாத்தான் போகலாம். இந்த ஓர் அக்கறை மாத்திரமே உங்களுக்கு இருக்க வேண்டும். வீட்டுக்கு போகணும். பல குழந்தைகள் பாபாவுக்கு எழுதுகின்றார்கள், மாயையின் பல புயல்கள் எங்களுக்கு வருகின்றன. எனது மனதில் மிகவும் தீய எண்ணங்கள் வருகின்றன. அவை முன்னர் வரவில்லை. ஞானத்துக்கு வர முந்தி இப்படி எல்லாம் இருக்கல்ல. தந்தை கூறுகின்றார், அதனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்ன சொல்லுவார் இதுக்கு? இப்ப பாபா மருந்துதார ஆத்மா குணமடைய. உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள் கட்டியல் எல்லாம் வெளியில வரணுமோ இல்லையோ? ஆயுர்வேத மருத்துவ சொல்லுவார் இல்லையா அடிக்கடி, ஆயுர்வேத மருந்து கொடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து பெருத்துத்தான் அது பிறகு என்ன ஆகும்? ஈலாகும். அதே மாதிரிதான் இப்ப என்ன உள்ளுக்கு அமர்ந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது. அதாவது நினைக்காத விஷயங்கள் எல்லாம் வெளியில வருதுன்னு சொல்றார் பாபா. கவலைப்படாதீர்கள். முன்னர் நீங்கள் ஒரு யுத்த களத்தில் இருக்கவில்லை. நீங்க என்னதாங்க மாயோட இருந்தீங்கள், எல்லாம் அதோட சேர்த்து அதை செய்தீங்க. அப்ப தெரியாது. இப்ப தெரியுது, எது சரி எது பிள்ளை எப்படி இருக்கணும்னு பாபா டெய்லி ஞானம் சொல்றேன். அதை நான் பயிற்சி பண்ணக்குள்ள அப்ப இப்ப எனக்கு என்ன தெரிகிற மாதிரி புத்தி அது செய்திருப்பான், ஆனா தெரியாது. மற்ற பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் இருக்கிற ஒவ்வொரு லேயர்ஸ் இல்லையா, பதிவு செய்யப்பட்ட லேயர்ஸ் நீங்க ஆகி கொண்டு போகல என்ன ஆகும்? அது இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். ஆயுர்வேதிக்கு அந்த முறையில பார்க்கல. அப்ப
எல்லாம் வெளியில வரும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யுத்த களத்தில் முந்தி இருக்கல்ல நீங்க. இப்பொழுது நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். அதுக்கு மருந்து என்ன? தந்தை இந்த நினைவுல நிலைத்திருந்து மாயையை வெற்றி கொள்ள வேண்டும். இதனை மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தை கிளியரா நினைச்சு வச்சிருங்க. தாய்மார்கள் சேலையில் முடிச்சிட்டுக் கொள்வதை போன்று ஆண்கள் தமது குறிப்பு புத்தகத்தில் குறித்துக் கொள்வதை போன்றும் நீங்களும் ஒரு முடிச்சை இட்டுக் கொள்ளுங்கள். என்ன இன்னத்துல ஒர்க் பண்ணணும், என்ன செய்யணும் இல்லையா? ஒரு ஞாபகத்துக்கு ஏதோ ஒன்றை நீங்க குறி போட்டு கொள்ளுங்க. உங்களது இந்த பேட்ச் மிகவும் சிறந்த அடையாளம். நாங்கள் இளவரசர்களாகுகின்றோம். இது யாசிப்பவர்களிலிருந்து இளவரசர்களாக மாறுவதற்கான இறை பல்கலைக்கழகமாகும். என்ன சொல்லுவாங்க? முன்பே பக்தி செய்தான், கோயில்ல போய் யாசிச்ச. இப்ப நீங்க என்ன செய்யுங்க? அதுவாக மாறுற. அங்க இருக்கிற விக்கிரகங்களுக்குரிய தகுதிகளை நான் எனக்குள்ள கொண்டு வரேன். யாசிப்பவர்களிலிருந்து இளவரசர்களாக மாறுவதற்கான இறை பல்கலைக்கழகமாகும். இந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்த்தா இவ்வளவோ யோசிக்கலாம். நீங்கள் இளவரசர்களாக இருந்தீர்கள், அப்படித்தானே? ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? இங்கிலாந்தின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இருந்ததை போன்று ஸ்ரீ கிருஷ்ணர் உலக இளவரசராக இருந்தார். அது ஓர் எல்லைக்குட்பட்ட விடயம். ராதையும் கிருஷ்ணரும் மிகவும் பிரபல்யமானவர்கள். அவர்கள் சொர்க்கத்தின் இளவரசரும் இளவரசியுமாக இருந்ததால் அனைவரும் அவர்களை நேசிக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமளவு நேசிக்கப்படுகின்றார். ராதையும் கிருஷ்ணரை நேசிக்கிறோம், அதுல ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமளவு நேசிக்கப்படுகின்றார். அவர்கள் இருவருமே நேசிக்கப்பட வேண்டியவர்களே. முதலாவதாக ராதையே இருக்க வேண்டும். எனினும் ஆண் குழந்தையே வாரிசு ஆகுவதால் அவர் அதிகளவு நேசிக்கப்படுகின்றார். ஏன் இது சொல்றேன் பாபா? மம்மா தானே முதல் கர்மாத்தீத்தன் அன்றுதான் நானே இதை என்னுடைய செய்தி யோசனை. அலைஞ்சாய் முன்னுக்கு போனது அம்மா தானே. லேட்டா வந்தா முன்னுக்கு போனா முழுமை நிலை அடைஞ்சு. அதுக்கு பிறதானே பிரம்ம பாபா வழியா வந்த பிறகு லேட்டா போனார். நிக்கிறேன் நான் செக் பண்ணலாம், செக் பண்ணி போட்டு கேட்கலாம் இல்லையா? ஆனால் என்றாலும் ஆண் குழந்தை வாரிசு எல்லா இடத்துலயும் அது ஒரு இருக்குத்தானே. ஆண் குழந்தை வாரிசுன்றபடியால் அவர் அதிகளவு நேசிக்கப்படுகின்றார். ஒரு மனைவி தனது கணவரின் மீது அன்பு கொண்டிருக்கின்றார். ஒரு கணவனை குறித்தே அவனே உனது குருவும் உனது கடவுளும் என்று அவர்கள் கூறுகின்றனர். மற்ற மாதிரி பார்த்தாலும் ஆண்களை முன்னுக்கு வைக்கணும். பெண் கூட என்ன செய்கிறான், மனைவி கூட என்ன செய்கிறான், ஆணை முன்னுக்கு வைக்கிறான்னு சொல்றேன். ஒரு மனைவியை இட்டு அவ்வாறு கூறப்படுவதில்லை. சத்திய யுகத்தில் தாய்மார்கள் புகழப்படுகின்றார்கள். ஆனால் இது கலியுகத்துல. ஆனால் சத்திய யுகத்தில் பெண்கள் என்ன சொல்லினா? ஸ்ரீ லக்ஷ்மி இல்லையா? லக்ஷ்மி நாராயணன், ராதாஸ், கிருஷ்ணர் என்று சொல்லி முன்னுக்கு பெண்ணுண்டது இல்லையா? முதலில் லக்ஷ்மியும் பின்னர் நாராயணனும் உள்ளார்கள். அம்பாள் தேவி மீது அதிகளவு மரியாதை இருக்கின்றது. அவர் பிரம்மாவின் புத்திரியா இருந்து கூட அந்த அம்பாள் என்ற மகிமை மரியாதைக்குரியதா இருக்குது. அவற்ற புத்திரியாவார். பிரம்மாவுக்கு அந்த அளவு மரியாதை இருப்பதில்லை.
அஜ்மீரில் பிரம்மாவுக்கு ஆலயம் ஒன்றுள்ளது. அங்கேயே மேளாக்கள் இடம்பெறுகின்றன. அம்பாளின் ஆலயங்களிலும் மேளாக்கள் இடம்பெறுகின்றன. உண்மையில் அந்த மேளாக்கள் அனைத்தும் உங்களை மேலும் என்னவா அழுக்கடைய செய்கின்றன. மேளாக்களுக்கு போக்குள்ள என்ன ஆகிறோம்னா அழுக்காகும். உங்களுடைய இந்த மேளாவே உங்களை சுத்தமாக்குகின்றது. அங்க போனால் இன்னும் கீழே தான் போறோமே ஒழிய ஆத்மா மேல வாரல்லத்தான் ஆத்மாண்ட நிலை. ஆனா இங்க இந்த சத் சங்கத்துலதான் நீங்கள் ஆத்மா மேல போகுது இல்லையா, சுத்தமாகுது. சுத்தம் அடைவதற்கு நீங்கள் சுத்தமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுத்தம் அடைவதற்கு சுத்தமான பிராக்கெட்டுக்குள்ள தூய்மையான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்கள் பாவங்களை தண்ணீரினால் உங்களால் அழித்து விட முடியாது. மன்மனா பவ என்ற இறைவனின் வார்த்தை கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு வழி என்ன, தந்தையின் நினைவின் மூலம் மட்டும்தான் நீங்கள் தூய்மை ஆகலாம். அது சொல்லப்பட்டிருக்கு. அது ஆரம்பத்திலும் பின்னர் இறுதியிலும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த கீதையில சொல்லப்பட்டிருக்கு. நாங்களே வழிபாட்டை ஆரம்பித்த குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர். நாங்களே வழிபாட்டை ஆரம்பித்ததை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். யார் பக்தி செய்ய துவங்கினது? நாங்க தான். அது உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு அது தெரியுது. சத்தோ பிரதான் வழிபாடும் பின்னர் சத்தோ ரஜோ வழிபாடும் அதன் பின்னர் தமோ வழிபாடும் இருந்தன. இதைத்தான் பாபாங்க ரிஃபர் பண்ற மேலா. இப்ப என்ன வழிபாடு? தமோ வழிபாடு. பாருங்கள், அவர்கள் இப்பொழுது மண்ணையும் கல்லையும் கூட வழிபடுகின்றார்கள். அது மட்டுமா? மனுஷனையும் வழிபடுகிறார். சாதாரணமான மனிதர்கள். பாபாண்டை சண்டே வானில சுத்தத்துக்கு தூய்மைக்கு எவ்வளவு வர விளக்கணும் சொன்னார் இல்லையா? ஆனா உலகத்துல என்ன செய்யணும்? எல்லாரையும் போய் கும்பிடணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன தேடுதல் இல்லையா? அந்த அந்த இயலாமை இருக்கிறதாலதான் அது நடக்குது. அவை அனைத்தும் குருட்டு நம்பிக்கை. இந்நேரத்தில் நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். இதுவே தலைகீழான விருட்சமாகும். சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள் அதன் கருத்து என்ன? தலைகீழான விருட்சமாகும். விதையே உச்சியில் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நானே இந்த மனித உலக விருட்சத்தை படைப்பவரும் அதன் விதையும் ஆவேன். படைக்கிற இந்த மனித உலக விருட்சத்தை அதோட விதையாகவும் இருக்கிற விதையின் மூலம்தான் படைப்பு உருவாகும். நான் இப்பொழுது புதிய உலகை படைக்கின்றேன். மரக்கன்று நாட்டப்படுகின்றது. விருட்சத்தின் பழைய இலைகள் கீழே விழுந்ததும் புதிய இலைகள் தோன்ற தொடங்குகின்றன. பழைய இல விளக்குள்ள அதுக்கு பிறகுதான் புதுசு வருகுது. தந்தை இப்பொழுது ஆதிசநாதன தேவி தேவதையரின் தர்மத்தை ஸ்தாபிக்கின்ற நிறம் மாறி கலந்து விட்ட பல இலைகளும் உள்ளன. மதம் மாறியவர்கள் இல்லை, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வந்தார்கள் பலரும் இருக்கிறார். பல இலைகளும் உள்ளன. அவர்கள் தம்மை இந்துக்கள் என அழைக்கின்றார்கள். உண்மையில் இந்துக்கள் யாரு சொல்றவர்? பாபா இந்துக்கள் ஆதிசநாதன தேவி தேவியரின் தர்மத்தை சேர்ந்தவர்கள். ஆனா கடைசியில என்ன ஆகுது? பவாண்டைக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, வேற மதத்தில் இருக்கிறார்கள் இங்க வரைக்கணும். அதுவுமே அவையில் ஒரிஜினலா இங்க இருந்த ஆக்கள்
சேவைக்காண்டி என்ன சாய்ச்சினான், அவர் வேறு இடத்துல போய் பிறந்திருக்கிறேன். பிறகு அந்த கடைசியில ஞானத்தை எடுத்து கொண்டு போய் அந்த கம்யூனிட்டிக்கு, அந்த மதத்துக்கு, அந்த அது சார்ந்த ஆக்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக. தேவர்கள் வாழ்ந்த பாரதம் என்பதே இந்துஸ்தானின் உண்மையான பெயர். வேறு எந்த தேசத்தின் பெயரும் மாற்றப்படவில்லை. ஆனால் இத்தேசத்தின் பெயரையே அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் அதனை இந்துஸ்தான் என அழைக்கின்றார்கள். பௌத்தர்கள் தமது சமயம் ஜப்பானியம் என்றோ சீனம் என்றோ கூறுவதில்லை. அழகாக சொல்றாரு இல்லையா, நாங்க தான் மாத்தி வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும். அவர்கள் தமது சமயத்தை பௌத்தம் என்றே அழைக்கின்றார்கள். இங்கும் எவரும் தம்மை ஆதிசனாதன தேவி தேவியரின் தர்மத்தினர் என கருதுவதில்லை. ஒருவர் தாம் அந்த தர்மத்தை சேர்ந்தவர் என கூறினால் அவரிடம் வினவுங்கள், அந்த தர்மம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது? அதனை ஸ்தாபித்தவர் யார்? அவரால் உங்களுக்கு பதிலளிக்க முடியாது. சக்கரத்தின் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. அதுவே அறியாமையின் இருள் எனப்படுகின்றது. கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ள அந்த கருத்து என்ன? அறியாமையின் இருள். முதலில் அவர்களுக்கு தமது தர்மத்தை தெரியாது. இரண்டாவதாக, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் மிகவும் தொலைவிற்கு தள்ளப்பட்டுள்ளது. என்ன ஒரிஜினாலிட்டி போயிட்டு மிகவும் நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் இல்லையா? இதனாலேயே இது காரிருள் எனப்படுகின்றது. இந்த ஞானத்திற்கும் அந்த அறியாமைக்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு இருக்கின்றது. சிவபாபா மாத்திரமே ஞானக்கடல். அது ஒருவருக்கு நீர்க்கலசத்தை கொடுப்பதை போன்றது. சிவபாபாவை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும் என நீங்கள் ஒருவரிடம் கூறுதல் சிறிதளவு நீரை கொடுப்பதை போன்றது இல்லையா? ஞானக்கடல் அது சின்ன இதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற மாதிரி இல்லையா? அது சின்ன அளவு இந்த மாதிரி சொல்றத போன்றது. சிலர் இதில் இந்த கங்கை நீர் ஆடுறதுல சிலர் பானையில் அதனை எடுத்து கொள்கிறார்கள். பொட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா சின்ன 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 பொட்டுக்குள்ள இல்லையா? சிலர் சிறிய கலசத்திலும் சிலர் அதைவிட சிறிய கலசங்களிலும் எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் ஒரு பானையில் ஒரு துளி நீரை இட்டு அதனை ஞான நீரென கருதி அதனை அருந்துகின்றார்கள். குடிச்சா பாவம் போயிடும். எவ்வளவு அறியாமை. வைஷ்ணவர்கள் கூட வெளிநாடுகளுக்கு செல்லும் போது ஒரு கொள்கலனில் இந்த கங்கை நீரை நிறைத்து எடுத்து செல்வதுடன் அதனை மேலும் அனுப்புமாறு தொடர்ந்தும் கேட்பதும் உண்டு. சப்ளை. இப்பொழுது அந்த நீர் அனைத்தும் மலைகளிலிருந்தே வருகின்றன. தண்ணீரும் மேலிருந்து வீழ்கிறது. இக்காலத்தில் 100 மாடிகளும் கட்டிடங்களும் கட்டப்படுகின்றன. சத்தியுகத்தில் அதுபோல் இருக்க மாட்டாது. பாபா அங்கிருந்து உடனே வந்துட்ட உயரம் என்று சொல்லிட்டு உயரத்தை மிதக்கம்பி அவங்க மாடி கட்டிடங்கள் இருக்காது. அங்கே நீங்கள் அதிகளவு நிலப்பரப்பை கொண்டிருப்பீர்கள். ஜனத்தொகை குறைவு. அப்ப நிலப்பரப்பு தாராளமா இருக்கும் எல்லாருக்கும். கேட்கவும் வேண்டாம். இங்கே நிலப்பற்றாக்குறை இருப்பதால்
அவர்கள் பல மாடி கட்டடங்களை கட்டுகின்றார்கள். அங்கே அபரிமிதமான தானியங்களும் இருக்கின்றன. எங்க? அத்துலகத்தில். அமெரிக்காவில் தானியங்கள் அபரிமிதமாக இருக்கும் போது அவற்றை எரிக்க வேண்டியுள்ளது. இது மரண உலகமாகும், அது அமரத்துவ உலகமாகும். அரைக்கல்பத்திற்கு அங்கே நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். அங்கே மரணம் வர மாட்டாது. அதால என்ன பேர் அதுக்கு? அமரத்துவ பூமி, அமரத்துவ உலகம். இதனையிட்டு ஒரு கதையும் இருக்கிறது. இவை எல்லையற்ற விடயங்கள். இந்த எல்லையற்ற விடயங்களில் இருந்து அவர்கள் எல்லைக்குட்பட்ட கதைகளை கட்டியுள்ளார்கள். ஆதியில் கிரந்த் மிகவும் சிறிதாகவே இருந்தது. கிரந்த் சீக்கிய மதத்தின் புத்தகம். அது இப்பொழுது மிகவும் பெரிதாக்கப்பட்டு விட்டது. சிவபாபா சின்னஞ்சிறிய புள்ளி அளவு உடையவராயினும் அவருக்கென சின்னங்கள் மிக பெரியதாக கட்டப்பட்டுள்ளன. என்னது? சிவலிங்கம் இல்லையா? புள்ளி அவர். ஆனா அவ்வளவு பெரிய சிவலிங்கங்கள் பெரிய பெரிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பெருசு. அதுக்கு வேற இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி பூசை எல்லாம் நடக்கும் இல்லையா? வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆள் சின்ன புள்ளி, அவருக்காண்டி பெரிய உருவங்கள், சின்னங்கள் கட்டப்பட்டிருக்கு. புத்தரதும் பாண்டவர்களதும் உருவங்களும் மிக பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளன. பாண்டவர்கள் பெரியாக்கள்னு சொல்லி பாபாளி பதிங்க மொழியில சொல்ற பெரிய ஆளுநர் கட்டப்பட்டு சொல்லப்பட்டு. அவ்வாறு எவருமே இல்லை. குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரது வீட்டிலும் இலக்கினதும் லட்சியத்தினதும் படத்தை வைத்திருக்க வேண்டும். அது நாங்கள் கற்பதன் மூலம் இவ்வாறு ஆகுகின்றோம். அவ்வாறாயின் நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அழுபவர்கள் இழக்கின்றார்கள். நீங்கள் சரீர உணர்வை உடையவர்கள் ஆகுகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். இதற்கே முயற்சி தேவை. தண்ட போயிட்டு எல்லாம் சுத்தி வளர்ச்சி முயற்சி தேவை. ஆத்ம உணர்வுடையவர்களாகுவதன் மூலம் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்வடைகின்றது. இனிய பாபா நினைவு செய்யப்படுகின்றார். எங்கள் ஸ்வர்க்கம் என்ற ஆஸ்தியை பாபாவிடமிருந்து நாங்கள் பெறுகின்றோம். பாபா இந்த பாக்கிய ரதத்தில் எங்களுக்கு கற்பிப்பதற்காக வருகின்றார். இந்த உடலை ஆதாரமாக எடுத்து வருகின்றார். பாபாவை இரவு பகலாக நினைவு செய்யுங்கள். நீங்கள் அரைக்கல்பத்திற்கு அவரின் காதலிகளாக இருக்கின்றீர்கள். கோயிலா தெரிஞ்ச இல்லையா? பக்தர்கள் கடவுளை நினைவு செய்கின்றார்கள். பல பக்தர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஞானத்தில் அனைவரும் ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்கின்றார்கள். அவர் அனைவரதும் தந்தை. ஞானக்கடலான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதால் உங்களுக்கு என்ன
மெய் சிலிர்க்க வேண்டும். ஸ்ரீயம் பகவானே வந்து நேர வந்து படிச்சு கொண்டிருக்காரு. பேர்பட்ட ஒரு விஷயம் அதை நினைச்சு மெய் சிலிர்க்க வேண்டும். மாயையின் புயல்கள் நிச்சயமாக வரும். பாபா கூறுகின்றார், நான் முன்னிலையில் இருப்பதால் நானே அதிகபட்ச புயல்களை சந்திக்க வேண்டும். யார் சொல்றது? பிரம்ம பாபா சொல்ற, எனக்குத்தான் எல்லா புயலும் வரும், அது பிரதான் உங்களுக்கு சந்திக்க வேண்டும். எனக்கு புயல்கள் வருவதால் குழந்தைகளான உங்களுக்கு எவ்வளவு புயல்கள் வர வேண்டும் என்பதையும் எவ்வாறு குழப்பம் அடைந்திருப்பீர்கள் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்தையும் அவர்தான் முதல் கோத்ரூ பண்றார். அப்ப எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உள்ளதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆத்மா இல்லையா அவர். அதான பாபாவை முதல் புரிஞ்சு கொண்டவர், பாபாவை முதல் அறிஞ்சு கொண்டவர். அதே மாதிரி அப்படின்னா மாயம் என்ன எல்லாத்துக்கும் நம்பவன். பல வகையான புயல்கள் வருகின்றன. அறியாமை நாட்களில் கூட உங்களுக்கு அவ்வாறு வந்திருக்க மாட்டாது. இப்புயல்கள் எனக்கே முதலில் வர வேண்டும், இல்லாவிட்டால் எவ்வாறு என்னால் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? இவரே முன்னிலையில் உள்ளார். இவர் சக்தி மிக்கவர் என்பதால் மாயையும் சக்தி மிக்க வழியில் எதிர்த்து இவருடன் யுத்தம் புரிகின்றார். எத்தனை அவமரியாதை இனம் எல்லாம் பாபாக்கு வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் அவரை பற்றி எழுதிச்சினார், பேப்பர்ல தொடக்கம் எழுதிச்சினார். எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஆளா இருந்தவர், அரசர்களுக்கே போய் வியாபாரம் செய்தவர் என்றானா எப்படி இருந்திருக்கு? யுத்தம் புரிகின்றார். மல்யுத்தத்தில் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. முதல், இரண்டாம், மூன்றாம் தரங்கள் ஏற்படுகின்றன. என்ன சொல்ல வர? உள்ளதுக்குள்ள எனக்குத்தான் நல்ல குத்து இல்லையா? சக்திசாலியான ஆளுக்குத்தான் என் கூட குத்து விழும். அதுக்கேற்ற சக்திசாலியான மாய வந்து குத்தி பார்ப்பான். முதலாம், இரண்டாம், மூன்றாம் தரங்கள் ஏற்படுகின்றன. பாபா அதிகபட்ச புயல்களை சந்திக்கின்றார். இதனாலேயே இவர் கூறுகின்றார், இப்புயல்களை கண்டு அஞ்சாதீர்கள். இப்புயல்களை கண்டு அஞ்சாதீர்கள். உங்கள் பௌதீக புலன்களினால் எப்பாவை செயலையும் செய்யாதீர்கள். அண்டர்லைன் பண்ணணும். சிலர் கூறுகின்றார்கள், நாங்கள் இந்த ஞானத்திற்கு வந்த பின்னரும் ஏன் அத்தகைய விடயங்கள் நிகழ்கின்றன? இதனை விட நாங்கள் இந்த ஞானத்தை எடுக்காதிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். தாங்க முடியல, முந்தி அங்க பக்தியிலேயே மேல இருந்த சொல்லினமா. அவ்வாறாயின் எங்களுக்கு இவ்வாறான எண்ணங்கள் வந்திருக்க மாட்டாது. எவ்வாறாயினும் இது ஒரு யுத்தம். ஒரு பெண்ணின் முன்னிலையில் இருக்கும் போதும் நீங்கள் வந்துட்டார். ஒரு பெண்ணின் முன்னிலையில் இருக்கும் போதும் நீங்கள் தூய்மையான பார்வையை கொண்டிருக்க வேண்டும். இல்லையா? பாபா காமத்தை பற்றி கூட சொல்லுவார். சிவபாபாவின் குழந்தைகள் என்ற ரீதியில் நீங்கள் சகோதரர்கள் என்பதையும், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்ற ரீதியில் நீங்கள் சகோதர சகோதரிகள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆகவே எங்கிருந்து விகாரங்கள் வருகின்றன? பிள்ளையான எண்ணம் பெறுகின்றா எப்படி வரும்? சகோதரன், சகோதரி, சகோதரன். பிராமணர்கள் தேவர்களாக போகின்ற உச்சி குடிமிகள். ஆகையினால் நீங்கள் சகோதர சகோதரிகள். அவ்வளவு கிளியரா சொல்றேன். இரு பாலாரினர் இரு பாலானர்
பாலாரினராகிய நீங்கள் 2 பால் ஒரே தந்தையின் குழந்தைகள் என்பதால் இல்லையா, சகோதரன் சகோதரி இந்த 2 பால் ஆகிய நீங்கள் சகோதரன் சகோதரியின் குழந்தைகள் என்பதால் ஒரு குமாரியாகவும் குமாராகவும் இருக்காமல் விட்டால் சண்டைகள் இடம்பெறும். சண்டைகள் இடம்பெறும். கள்ளங்கபடமற்றவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். ஆண்களும் எழுதுகின்றார்கள். என்ன எழுதினான்? எனது மனைவி பூதகி போன்றவள். பூதகி என்ற அரைக்கி இருந்தா தானே பெரும் முயற்சி செய்யப்பட வேண்டும். அவ என்ன சொல்ல வர? 2 சைட்ல பிரச்சனை பிராக்டிகலா நாங்க பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஒரு பக்கத்துல பெண்களை துன்புறுத்துற ஆண்கள் இருக்கினா, கஷ்டப்படுத்துற ஆண்கள் இருக்கும். அதே நேரத்துல ஆண்களை கஷ்டப்படுத்துற பெண்களும் இருக்கு. பாபாட்ட போகாம பண்ணி என்னங்க சொந்தத்துக்குள்ளேயே உண்டு அப்படி கண்டு இல்லையா. எவ்வளவோ பிரச்சனை. இப்ப யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் பெற்று வாரண்டா. அப்ப பெண் என்ன செய்தாங்க? இறக்கி ஆகிட்டான். பெரும் முயற்சி செய்யப்பட வேண்டும். இளையவர்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். தூய திருமணம் செய்து வாழ்பவர்கள் அது ஒரு அற்புதம். அவனுக்கு சொல்ற தூய திருமணம் செய்து வாழ்பவர்கள் ஒரு அற்புதம். அவர்களால் மிகவும் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கூற முடியும். இருப்பினும் அவர்கள் சிறந்த ஸ்திதியில் இருந்து இந்த ஞானத்தில் திறமைசாலிகளாகினால் மட்டுமே அது நடைபெற முடியும். உதாரணமாக யார் இருந்துச்சுன்னா, ரமேஷ் பிரதர் சிஸ்டர் இருந்தா இல்லையா, பாபா தான் அந்த கல்யாணத்தையே செய்து வச்சவர். அது ஒரு அற்புதம். அவங்களால உயர்ந்த அந்தஸ்தை கூற முடியும். ஆனாலும் என்ன இருக்கணும்? அந்த ஆத்ம உணர்வு பயிற்சி, அந்த ஸ்திதி இல்லையா, முயற்சி எல்லாமே இருக்க வேண்டும். அது எப்ப முடியுமாக? ஞானத்துல திறமைசாலியாகினால்தான் அது நடக்கும் சொல்லி பாபா வாணியம் முடிக்கிற. நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். நமஸ்தே பாபா. நமஸ்தே பாபா. தாரணைக்கான சாராம்சம். அதாவது மாயையின் புயல்களினால் பயப்படவோ அல்லது குழப்பமடையவோ வேண்டாம். உங்கள் பௌதீக புலனங்கங்களினால் எப்பாவை செயல்களையும் செய்யாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஞானக்கடலான பாபா எங்களுக்கு கற்பிக்கின்ற சந்தோஷத்தை பேணுங்கள். யார் படிப்பிக்கிறோம்? யார்கிட்ட படிக்கிறோம்? அந்த சந்தோஷத்தை பேணுங்கள். இரண்டாவது, சத்தோ பிரதானாக வேண்டுமா என் ஆத்ம உணர்வுடையவர்களாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த ஞானக்கடலை கடைந்து நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இந்த ஞானக்கடலை கடைந்து நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய தூய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மூலம் இந்த ஞானக்கடலில் அமிழ்ந்திருப்பதால், தூய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மூலம் இந்த ஞானக்கடலில் அமிழ்ந்திருப்பதால் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்களாக. விளக்கம். கடலில் வாழ்கின்ற உயிரினங்கள் அந்த கடலிலேயே இருப்பதுடன் அதிலிருந்து வெளியேறவும் விரும்புவதில்லை. வெளியேறினா அதுக்கு பாதுகாப்பில்லை.
இல்லையா? விரும்புவதில்லை. மீன் நீரிலேயே வசிக்கிறது. கடலும் அதன் நீருமே மீனின் உலகமாக இருக்கிறது. அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் ஞான கடலாகிய தந்தையில் உங்கள் தூய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் மூலம் சதா அமிழ்ந்திருக்கிறீர்கள். கடலானவரில் நீங்கள் இணைந்திருப்பதை அனுபவம் செய்கின்ற வரையில் உங்களால் அதீந்திரிய சுகம் என்னும் ஊஞ்சலாடவோ அல்லது சதா முகமலர்ச்சியுடன் இருக்கவோ இயலாதிருக்கும். இதற்கு ஏகாந்தத்தில் அமர்ந்து, அதாவது அகநோக்குடையவராக இருந்து ஏனைய கவர்ச்சிகள் அனைத்தினதும் அதிர்வலைகளை அறியாதிருங்கள். ஏகாந்தம் நோக்கு ஞான கடல்ல அமிழ்ந்திருக்கோம் சொன்னா நான் என்ன செய்யணும்? உள்முகமாக போய் நான் தனிமையில இருக்கணும். எப்படி கடலுக்குள்ள மீன் இருக்குதோ அதே மாதிரி நான் என்ன செய்யணும்? பாபாவோட தொடர்பு வைக்கிறதுக்கு வெளிப்புற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகி உள்முகமாக நான் போய் அந்த நினைவில அமர்ந்திருக்கிறது. அழகான விஷயம் சொல்றார் பாபா. அதிர்வலைகள் வெளி விஷயத்தையும் தான் எங்களை என்ன செய்யுது? நிறைய நேரத்துல இந்த பஞ்சேந்திரியங்களால பார்க்கிற தொடர்பு கொள்வதால துன்பங்கள், கஷ்டங்கள், டிஸ்டர்பன்ஸ் வருகிறது. அதாவது சொல்றார், ஏனைய கவர்ச்சிகளில் அனைத்தினதும் அதிர்வலைகளை அறியாதிருங்கள். என்னண்டே தெரியாம இருக்கும் இல்லையா? ஸ்லோகம். தந்தையாகிய புள்ளியானவர் புலப்படும் வகையில் உங்கள் முகத்தை அத்தகையதொரு நடமாடும் அருங்காட்சியம் ஆக்குங்கள். தந்தையாகிய புள்ளியானவர் புலப்படும் வகையில் என்ற முகத்துல பாபா தென்படணும். புலப்படும் வகையில் உங்கள் முகத்தை அத்தகையதொரு நடமாடும் அருங்காட்சியம் ஆக்குங்கள். பாபா என்ற ஞானத்தை வாயால சொல்றதை விட சோப்பீஸா இருக்கும். நடமாடும் மியூசியம். அவியத்த சமிகை சரீரமற்ற ஸ்திதியில் பயிற்சியை அதிகரிக்கும். அதுதான் இப்ப எங்கட பாபாவோட போகணும்னா சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரிப்போம். அதுக்கு விளக்கந்தார இன்றைக்கு பாபா, உங்கள் சரீர பந்தனங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு உங்களை ஓர் அவதாரமாக கருதுங்கள். நீங்கள் ஓர் அவதாரமாக இருக்கின்ற விழிப்புணர்வு மூலம் உங்கள் சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்த பின்னர் செயல்களை புரியுங்கள். எதனையாவது செய்வதன் விழிப்புணர்விலிருந்து விடுபட்டு செயல்களை செய்யுங்கள். எதனையாவது செய்வதன் விழிப்புணர்விலிருந்து விடுபட்டு செயல்களை செய்யுங்கள். நான் அதை செய்தேன் அல்லது நான் அதை செய்கின்றேன் என்ற எண்ணத்தை அர்ப்பணித்து விடுங்கள். அப்படின்னா நான் என்றாலே நான் அதை செய்கிறேன், நான் வந்துடும் சரீர உணர்வு இல்லையா? அர்ப்பணித்து விடுங்கள். பின்னர் நீங்கள் எந்த கர்ம பந்தனத்திலும் கட்டுப்பட மாட்டீர்கள். சரீரத்தில் இருக்கும் போதே நீங்கள் சரீரமற்ற ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். நான் ஒரு அவதாரமாக இருக்கிறேன், மேலிருந்து வந்திருக்கிறேன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு. ஆனா செய்யறன்ற அந்த உணர்வு இல்லாம செய்துட்டு அந்த உணர்வு அதை வெளிப்படுத்தாம விடுபட்டு இருக்கிற நிலை, சரீரத்தை யூஸ் பண்ற நிலை. ஓம் சாந்தி.